கிரிப்டோ ஏர் தமிழ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களுடன் நான் உங்கள் மிதுன். நம்ம தினமும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை பற்றி, கிரிப்டோ கரன்சியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பழைய வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, OKX அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி நியூ எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம இன்றைக்கி டுட்டோரியல் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்சேஞ்சு நம்ம ஏன் இன்ஸ்டால் பண்ணணும், ஏன் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு டெமோ அக்கௌண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது பிகினர்ஸ் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. பார்க்குறவங்களுக்கு ஒரு எடுத்து நம்ம பணத்தை கொண்டு வந்து போட்டு நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட டாலர் போடுவாங்க. நம்ம டெமோ அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அந்த டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம ட்ரேடிங் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம நார்மல் அக்கௌண்ட்டை மாற்றி நம்ம பண்ணலாம். இது ஒரு புது ஆப்ஷன். அதனால தான் இந்த எக்ஸ்சேஞ்சை நான் கொஞ்சம் இன்றைக்கி டுட்டோரியல் பண்ண போகிறேன். நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை பாருங்கள். உங்களுக்கு ஆர்வம் இருந்து ஏதோ சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி டுட்டோரியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்சேஞ்சை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் OKXோட எல்லா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலிமா போய்ட்டு நீங்கள் உங்களை மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி ஒன்று போகும். அங்கே போய்ட்டு மெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் கேட்கும். மெயில் ஐடி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப இந்த ப்ரௌசருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதுலேயே ப்ளே ஸ்டோர்னு இருக்கும். அதில் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணினதுக்கு பின்னாடி இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் 1 லெவல் 2 அப்படிங்கிற 2 வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அது நீங்கள் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டாப் எண்டில் லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பொம்மை மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் அதேமாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெமோ ட்ரேடிங் இருக்கும். அதை நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அதை ஆன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து மெயினாக பார்க்குறது பார்த்திங்கன்னா, செக்யூரிட்டி கேட்கும். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா எக்ஸ்சேஞ்சில் எப்படி செக்யூரிட்டி பண்ணுறீங்களோ அதேமாதிரி செக்யூரிட்டிலாம் பண்ணிவிடுங்க. ஓடிபி, அதாவது உங்கள் இந்த மாதிரி செக்யூரிட்டி செட்டிங்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துக்குங்க. அடுத்து ஜெஸ்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்து மொபைல் வெரிஃபிகேஷன், அது உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி பண்ணிவிடுங்க. அடுத்து ஆத்தென்டிகேட்டர், ஆத்தியில் போய்ட்டு உங்களோட அந்த சீக்ரெட் கோடை கொண்டு அதில் மேனுவலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஓடிபி வரும். அதை கொண்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்புறம் இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. ஆன்டி பிஷிங் கோடுன்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் ஒரு 6 டிஜிட்டில் நம்பர் கேட்கும். அது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை போட்டு பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா லெவல் 1 அப்படிங்கிற பர்சனல் இன்ஃபோ வெரிஃபிகேஷன் கேட்கும். அதில் என்ன கேட்கும்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு, இதை பற்றி கேட்கும். நான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, பேர், அதுக்கடுத்து பேரின் பின்பகுதின்னு கேட்கும். நீங்கள் இன்சியல் போட்டுருங்க. அது லெவல் 1 சரியாயிடும். உடனே ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு வெரிஃபைட் உடனே பண்ணிவிடுவாங்க. லெவல் 2 மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. அதாவது என்ன, நீங்கள் மொபைல்லே பண்ணிங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் ஃப்ரண்ட் பேஜ், பேக் சைடு, ரெண்டாவது செல்ஃபி கேட்கும் மொபைலில். அப்படி நீங்கள் மொபைலில் பண்ணுறப்ப கொஞ்சம் உடனடியாக கிடைக்காது, அது ஏற்றுக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, க்ரோம் ப்ரௌசரில் போங்க. நீங்கள் பிரேவ் ப்ரௌசரில் போனாலும் அது கேமரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. அதனால் நார்மல் க்ரோமில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ ஐடி வெரிஃபிகேஷன் செல்ஃபி கேட்டுச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய் அதை பண்ணிவிடுங்க. லெவல் 3ங்கிறது அது உடனே ஆகிடும். அது ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெரிஃபைட் கொடுத்துருவாங்க. அடுத்து லெவல் 3ங்கிறது உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய செல்ஃபி பார்த்தவாக்கில் அதில் ஒரு டீட்டெயில் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை நீங்கள் படிக்கணும். படித்ததே ரெக்கார்ட் ஆகிரும். அந்த ரெக்கார்டை வீடியோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா லெவல் 3 உங்களுக்கு வீடியோ வெரிஃபிகேஷன் ஆகிரும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பண்ணுங்கள், ஈஸியாக. அவ்வளோதாங்க. அடுத்து நீங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. உங்கள் வெரிஃபை முடிஞ்சிடும். உங்களுக்கு அது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அடுத்ததில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு டாப் எண்டில் ஒன்று இருக்கும் பாருங்கள். இதை டச் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி லைட்டில் இருக்கும். லைட்டில் இருக்கிறப்ப
அது வந்து நார்மலாக கிரிப்டோ வாங்கலாம் விற்கலாம். பட் இப்போ இந்த ப்ரோ ஆப்ஷன் தான் வந்து நான் சஜஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ப்ரோவில் வந்து பண்ணிக்கிங்க. அது வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இதில் முக்கியமாக இந்த ரிவார்ட்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்கள். இந்த ரிவார்ட்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து ஸ்டார்டிங் டாஸ்க்னு இருக்குது, ஃப்ரீ பிட்காயின் இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது ஆப்பு. இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஃப்ரீ பிட்காயினில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 சத்தோஷி அப்படிங்கிறத நீங்கள் ட்விட்டர் ஃபாலோ பண்ண சொல்லணும். ட்விட்டர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 5 சத்தோஷி கொடுப்பாங்க. அப்புறம் வாட் இஸ் எ பிளாக் செயின், இந்த மாதிரி அதில் கோன்னு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு சத்தோஷி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு 10,000 சத்தோஷி வந்ததுன்னா நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அடுத்து வந்து இந்த ஸ்டார்டிங் டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து எப்படின்னா, நீங்கள் கமிஷன் வந்து நீங்கள் நார்மலாக எடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இதில் சம்பாதிக்கிறத கமிஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு $2 கொடுப்பாங்க ஃப்ரீ பிடிசின்ட்டு. இது வந்து உங்களுக்கு $2 வந்துடும். அடுத்து வந்து டெபாசிட் ஃபண்ட்ஸ் ஃபார் $100 இன் டோட்டல் அப்படின்னா, ஒரு டோட்டலாக ஒரு $100 பண்ணியிருந்தீங்கன்னா 20 USDT வந்து ரீபேட் கார்டு அப்படின்னு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் அந்த உங்களுடைய கமிஷன், நீங்கள் ஒரு டைம் ட்ரேடிங் பண்ணுற அந்த கமிஷன் பீஸ் அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. ரெண்டாவது அதே தாங்க. இது அவ்வளோதான். இதில் ரொம்ப முக்கியமானது வந்து புதுசாக கற்றுக்க வர்றவங்க அந்த டெமோ அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கிறப்ப போட்டு அதில் நீங்கள் பிஸ்னஸ் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது இதில் வந்து இன்னொன்று, நம்ம கரன்சி வந்து இப்போ நம்ம டெபாசிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான வழியாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட் கிளிக் பண்ணிக்கிறப்ப ஐஎன்ஆர் டெபாசிட்னு இருக்கு பாருங்கள். அந்த ஐஎன்ஆர் டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து செலக்ட் கரன்சின்னு கேட்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஐஎன்ஆர் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து யூபே ஐஎன்ஆர் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ யூஎஸ்டிடி வேணும் அப்படின்னு பாருங்கள். அது நீங்கள் மேனுவலாக அப்படி ஒரு 10 யூஎஸ்டிடி போட்டிங்க அப்படின்னா அது $790 ஐஎன்ஆராக காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு $1000 ஒரு $2000 நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே $2000 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூஎஸ்டிடி வரும் அப்படிங்கிறத கீழே வந்துடும். வந்துட்டு கீழே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் ஐஎம்பிஎஸ்ஸா என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது, பெஸ்ட்டு ப்ரைஸ், ஐஎம்பிஎஸ், யூபிஐ, இதில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் பை ஆயிரும். அதே மாதிரி தான் செல் பண்ணுறது. இதில் நீங்கள் போய்ட்டு செல் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ யூஎஸ்டிடி வச்சுருக்கீங்க, அது ஐஎன்ஆர் இந்தியன் நம்ம பேங்க்கு அனுப்பணும் அப்படின்னா கூட நம்ம ஆல்ரெடி இங்கே கீழே நீங்கள் கூட போடலாம். ஒரு $2000 தேவை அப்படின்னா கீழே $2000 போட்டிங்க அப்படின்னா 27 யூஎஸ்டிடி நம்ம அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா $2000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். கீழே இதில் போயிட்டிங்கன்னா ஐஎம்பிஎஸ்ன்றது இல்லை யூபிஐன்னு இருக்குது, எது வேணால் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஐஎன்ஆரில் கொடுத்துருக்கறனால. அதனால தான் நான் இந்த ஆப்பை இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ், பிடிபி ரெண்டுமே இருக்கும். பிடிபியில் நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்மியாக வாங்குற மாதிரி இருந்தால் மேலே இருக்கிற எக்ஸ்பிரஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். சிம்பிளாக இருக்கும், நம்ம பினான்ஸில் வாங்குற மாதிரி. இல்லை நீங்கள் பிடிபியில் வாங்குற மாதிரி தான் நீங்கள் டைரெக்டாக பியர் டு பியர் அவங்ககிட்டே நேரடியாக வாங்கிக்கலாம். இடைத்தரகர்கள் யாரும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா $76.93 டீட்டெயில் நீங்கள் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபண்டு பை பண்ணுறீங்க, எக்ஸ்பிரஸில் போயிட்டு பை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து எப்படி காயினை வாங்குறது விற்கிறது அதை கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுங்க. மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் மேலே போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு சிபா காயின் இருக்கா நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ சிப்பு வந்து யூஎஸ்டிடி பேரில் இருக்குது. இப்போ அது வந்து கொடுக்குறீங்க. இப்போ வந்து சிபா கொடுக்குறப்ப பை கொடுக்குறீங்க. சேம் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம யூஎஸ்டிடி இருந்தது அப்படின்னா இங்கே நம்ம எவ்வளோ யூஎஸ்டிடி அப்படிங்கிற ஒரு 10 யூஎஸ்டிடி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 12,40,000 காயின் கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க. இல்லை உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அது 20%, 50%, 100% அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். செல் பண்ணுறது சேம் அதே தான். ப்ரைஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைஸ் செட் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படிங்கிறது, இப்போ ஒரு 20 லட்சம் காயின் விற்கிறீங்கன்னா அது மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 16 யூஎஸ்டிடி நமக்கு வரும். செல்லுன்னு கொடுத்திங்கன்னா செல். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.
அவ்வளோதாங்க. இத பத்தி ஒரு அருமையான எக்ஸ்சேஞ்சு. நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸா இருக்கும் கண்டிப்பா. இதில வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இது ரொம்ப தெளிவா குடுத்துருப்பாங்க. இந்த மாரி மார்க்கெட் வந்து நீங்க கேண்டில் ஸ்டிக்லாம் நல்லா தெளிவா பார்த்துக்கலாம். 15 மினிட்ஸு எல்லாமே இருக்கு. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவ்வளோதான் நேயர்களே. அம் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.